பேர் வெள்ளக்காளி. என் மகனுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால் கவுன்சிலர் ஆஃபீஸுக்கு பெட்டிஷன் கொடுப்பாங்க. கவுன்சிலர் ஆஃபீஸுக்கு பெட்டிஷன் என்ன என்ன பிரச்சனைமா, என்ன பிரச்சனை இருக்குது, அதை என்ன சொல்லியிருக்கீங்க நீங்கள் மண்ணில் என்ன சொல்லியிருக்கீங்க, என்ன பிரச்சனை? என் மகன் உள்ள 6 வருஷமாக தண்டனை கைதியாக இருக்கேன். அவனுக்கு மகனை சேர்ந்த பையனுக்கு ஏதோ இன்ஸ்டாகிராமில் அதில் இதில் போடுறாங்களாம். அது என் மகன் பேரையும் மென்ஷன் பண்ணி போலீஸ்காரங்க இது பண்ணுறாங்க. அது அவனுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. என் மகன் திருந்தி வாழணும், பொண்டாட்டி பிள்ளைகளோட திருந்தி வாழணும், வெளியே வரணும்னு சொல்லி ரொம்ப தவதாயப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால நான் பெட்டிஷன் கொடுக்க வந்தேன். உங்கள் மகனை இப்போ ஜெயிலுக்குள்ளே கொலை பண்ணுறதுக்கும் சில இதில் இப்போ நிறைய வீடியோ அப்படி போடுறாங்கம்மா, நிறைய வீடியோ போடுறாங்க. அது யாருன்னு தெரியல, யாருன்னு எங்களுக்கு தெரியல. என் பசங்க, என் பையனுடைய பசங்கன்னு சொல்றாங்க போலீஸ்காரவங்க. யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அவனுக்கு என் மகனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்க அவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறாங்களா, உங்க பையனோட பேரை யூஸ் பண்ணி போட்டோவை யூஸ் பண்ணி வீடியோ போடுறாங்களா, அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? ஒரு அவங்களுக்கு நீங்க போலீஸ்காரங்க இந்த தண்டனை கொடுக்கட்டும். என் பையனுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. என் பையன் திரும்பி வாழணும்னு நினைக்கிறேன். பொண்டாட்டி பிள்ளைகளோட 6 வருஷமா உள்ள இருக்கிறேன். அந்த பசங்களை யாரு தப்பு பண்ணாலும் அவங்க போலீஸ்காரங்க தண்டிக்கணும். இந்த சொல்லுங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, கெட்ட பேர் ஆகுது. எனக்கு யாருன்னு தெரியாது சார். இல்லைங்கம்மா, அம்மா உங்கள் மகன் திரும்பி வரணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் உங்கள் மகனோட ஃபோட்டோ போட்டு பண்ணுறதுனால அந்த ஃபோட்டோ போடுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா உங்கள் ஃபோட்டோ போடுறவங்க எங்களுக்கு யாருன்னு தெரியாது சார். அந்த வீடியோ போடுற பையங்களுக்கு என் மகனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் அந்த பையங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் எங்களுக்கு அதுக்கு பொறுப்பு கிடையாது. என் மகன் நல்லா திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன். அவனுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. என் மகன் வீடியோவை எதுக்கு எடுத்தாலும் யூஸ் பண்ணுறாங்க, ஃபோட்டோவை போடுறாங்க. அதை மட்டும் போட விடாமல் பாருங்க. அவன் தப்பு பண்ணால் என்னமோ அவனுக்கு கேஸ் போடட்டும். உங்கள் மகன் பேர் என்னங்கம்மா? வெள்ளக்காளி. அவர் பேரை சொல்லி தான் ஃபேஸ்புக்கெலாம் போட்டுருக்குறாங்க. ஆமாம், அவன் பேரை சொல்லி தான் போடுறாங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியாது யாருன்னு.